தூத்துக்குடி விவேகானந்தா நகர்ல இருந்த அந்த தெருவுல அன்னைக்கு இரவு 8 மணிக்கு வீட்டுக்கு வெளியே காத்து வாங்கின அந்த பகுதி மக்கள் சிலர் அங்க தனி ஆளா நடந்து வந்த பெண்ணை தான் கண் கொட்டாம பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காரணம், அந்த பெண் தன்னோட கணவரோட அந்த தெருவுல இருந்த ஒரு வாடகை வீட்டுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் புதுசா குடியேறினாங்க. ஆனா அது விஷயம் இல்லை. கடந்த 2 நாட்களாகவும் அந்த பெண் கடைக்கு வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த பகுதி ஆண்களை ஒரு மெல்லிய புன்னகையோடவே கடந்து போனாங்க. மேலும் புதுசா குடியேறின அந்த தம்பதியை பார்க்கும்போது அந்த கணவரா இருந்தவர் தோற்றத்துல இளைஞராகவும் அந்த பெண் அவரை விட ஒரு சில வயசு மூத்தவங்களாகவும் தெரிஞ்சாங்க. இதனால இவங்க உண்மையாவே கல்யாணம் ஆன தம்பதிகள் தானா, இல்ல இவங்களுக்குள்ள வேற ஏதாச்சும் உறவு இருக்கான்னு அந்த பகுதி மக்கள் தங்களுக்குள்ள அரசல் புரசலா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கும் அப்படி கடைக்கு போயிட்டு வந்த அந்த பெண் தன்னோட வீட்டுக்கு போனதும் அந்த வீட்டோட கதவு சாத்தப்பட்டுச்சு. வழக்கமான இரவா அந்த நாள் கடந்து போச்சு. மறுநாளும் வந்துச்சு. ஆனா அன்னைக்கு மத்தியானத்துல இருந்து அந்த தெருவுல ஒரு வித்தியாசமான வாடை வர ஆரம்பிச்சுது. ஆரம்பத்துல குப்பை வாடை தான் அடிக்குதுன்னு எல்லாரும் அலட்சியமா இருந்தாங்க. ஆனா நேரம் ஆக ஆக அந்த வாடை துர்நாற்றமா மாற ஆரம்பிச்சுது. அந்த துர்நாற்றம் எங்க இருந்து வருதுன்னு அந்த பகுதி மக்கள் கவனிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடி பார்த்ததுல புதுசா தம்பதி குடியேறின அந்த வீட்டுல இருந்து தான் துர்நாற்றம் வருதுங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த வீட்டோட கதவு வெளிப்பக்கமா பூட்டப்பட்டிருந்துச்சு. அந்த சகிக்க முடியாத துர்நாற்றமும் வெளிப்பக்கமா பூட்டப்பட்டிருந்த பூட்டம் அந்த பகுதி மக்களை பயத்துக்கு கொண்டு போனது மட்டும் இல்லாம உள்ள நடந்த ஒரு கொலையை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துற காரணமாகவும் அமைஞ்சுது. 2019 வருஷம் தூத்துக்குடியில் நடந்த அந்த கொலையில கொல்லப்பட்டது யாரு, கொன்னது யாரு, அந்த கொலை எதுக்காக நடந்துச்சு? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்க்குற உங்களோட சப்போர்ட் கிடைக்கும் போது தான் இது மாதிரியான வெளிவராத பல உண்மையான சம்பவங்களை தொடர்ந்து உங்களுக்காக கொண்டு வர முடியும். உங்க ஸ்கிரீன்ல உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க. இந்த முக்கியமான கேஸோட முழு பின்னணியையும் தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன? பூட்டப்பட்ட வீட்டில் இருந்து இயல்புக்கு மாறான துர்நாற்றம் வந்ததால மக்கள் பதறி அடிச்சு தாளமுத்து நகர் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து காவலர்கள் சம்பவ இடத்துக்கு வந்தாங்க. துர்நாற்றம் ரொம்ப அதிகமாக இருக்க போலீஸ்காரங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு கதவை உடைச்சி உள்ள போனப்போ அங்க அவங்க பார்த்த காட்சி அவங்கள அதிர்ச்சியில உரைய வச்சுது. உள்ள ஒரு பொண்ணோட சடலம் அடையாளம் தெரியாத அளவுக்கு முழுசா எரிஞ்சு போய் கிடந்துச்சு. அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் கிட்ட விசாரிக்கும் போது கருப்பசாமி அப்படிங்கிற ஆட்டோ டிரைவர் தன்னோட மனைவியான கவிதா கூட 2 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த வீட்டுல வந்து குடியேறினதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இறந்து கிடக்கிறது கருப்பசாமியோட மனைவி கவிதா தானா, இல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து வேற பொண்ணை கொலை பண்ணிட்டு இந்த வீட்டுல வச்சு எரிச்சிட்டு தப்பிச்சுட்டு போயிட்டாங்களான்னு போலீஸுக்கு சந்தேகம் வந்துச்சு. இப்படி இந்த வழக்கோட ஆரம்பமே ஒரு பெரிய மர்மத்துல தான் இருந்துச்சு. ஆட்டோ டிரைவர் கருப்பசாமியை கண்டுபிடிச்சாதான் இந்த வழக்குல ஏதாச்சும் லீடு கிடைக்கும்னு போலீஸ் யோசிச்சாங்க. இதே சமயத்துல இந்த கொலை நடக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி முத்துராஜா அப்படிங்கிறவர் தூத்துக்குடி வடப்பாக்கம் காவல் நிலையத்துல தன்னோட மனைவியான கவிதாவை காணலன்னு புகார் கொடுத்திருந்தது தெரிய வந்துச்சு. கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட பெண்ணும் முத்துராஜா காணாம போனதா சொன்ன கவிதாவும் ஒரே பெண்ணா இருக்கலாம்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. சரி, கவிதாவோட அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு முத்துராஜா அவங்க எப்பவுமே ஒரு வைர முக்குத்தி அணிஞ்சிருப்பாங்க, அதை கழட்டவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. சம்பவ இடத்துல இருந்த சடலத்தை பரிசோதனை பண்ணதுல எரிஞ்ச நிலையில இருந்த சடலத்தோட மூக்குல ஒரு வைர மூக்குத்தி இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. முத்துராஜா கம்ப்ளைண்ட் கொடுத்த காவல் நிலையம் உள்ள பகுதியும் கொலை நடந்த வீடும் தூத்துக்குடியில கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகள் தான். மேலும் அந்த வீட்டுல வாழ்ந்த பெண்ணோட பேரும் முத்துராஜா சொன்ன பேரும் கவிதா அப்படிங்கிற ஒரே பெயர் தான். அதே போல முத்துராஜா சொன்ன மாதிரி அந்த சடலத்தோட மூக்குல ஒரு வைர மூக்குத்தியும் இருந்துச்சு. கவிதா காணாம போய் 2 நாட்கள் ஆகுது. அதே போல கருப்பசாமி கூட கவிதா இந்த வீட்டுக்கு வந்தோம் 2 நாட்கள் தான் ஆகுது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த வீட்டுல இறந்து கிடக்கிறது 32 வயசான கவிதா தான்னு உறுதி செய்ய பட்டுச்சு. உடல் கவிதாவோடதுதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த போலீஸோட கவனமும் கருப்பசாமி மேல திரும்பிச்சு. அந்த பகுதிகளில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் கருப்பசாமியை பத்தி விசாரிக்கும் போது அவங்க எல்லாருமே கருப்பசாமி எங்க போனான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. இதுக்கப்புறம் கருப்பசாமியோட மொபைல் சிக்னலை வச்சு அவர் எங்க இருக்காருங்கிறத கண்டுபிடிக்கணும்னு போலீஸ் முடிவெடுத்து அதன் அடிப்படையில செக் பண்ணி பார்த்தப்போ அவர் தூத்துக்குடியை விட்டு வெளியூர் போனது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. போலீஸ் நடத்தின தீவிர விசாரணையில கருப்பசாமி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏறி திருப்பூருக்கு தப்பிச்சு போனதும் அங்க அவரோட நண்பர் வீட்டுல அவர் தங்கி இருக்கிறதும் தெரிய வந்துச்சு. சரியான இடம் எதுன்னு உறுதிப்படுத்தின போலீஸ் எந்த தடயமும் இல்லாம இரவோடு இரவா அந்த இடத்த சுத்தி வளைச்சு கருப்பசாமியை கைது பண்ணி தூத்துக்குடிக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. கருப்பசாமி கிட்ட பண்ண விசாரணையில இந்த கொலை சம்பந்தமான அத்தனை தகவல்களும் தெரிய வந்துச்சு.
கருப்பசாமி போலீஸ் கிட்ட என்ன சொன்னாரு அப்படிங்கிறத கவிதா பத்தின அறிமுகத்துல இருந்தே பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை பூர்வீகமா கொண்ட கவிதாவுக்கு பெருமாள் அப்படிங்கிறவர் கூட திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்தாங்க. ஆரம்பத்துல நல்லா போன அவங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் பெருசாச்சு. இதனால கடந்த 2017 வருஷம் கவிதா பெருமாளை விவாகரத்து பண்ணாங்க. அப்போ அவங்களோட குழந்தைகளும் பெருமாள் கூடவே போயிட்டாங்க. இந்த விவாகரத்துக்கு அப்புறமா கவிதா தன்னோட முன்னாள் கணவர், உறவினர்கள் மற்றும் அந்த விவாகரத்து சம்பந்தமான பேச்சுகள் இது எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்கணும்னு முடிவு பண்ணி தூத்துக்குடியில இருந்த தெரிஞ்சவங்க ஒரு சிலர் மூலமா தூத்துக்குடிக்கு குடியேறினாங்க. தூத்துக்குடிக்கு வந்த கவிதாவுக்கு அங்க முத்தையாபுரம் பகுதியில இருந்த ஒரு லாரி ஷெட்ல அக்கௌண்டன்டா வேலை கிடைச்சது. ஆரம்பத்துல கவிதா தான் உண்டு தன்னோட வேலை உண்டு அப்படின்னு தான் இருந்திருக்காங்க. அதிகமா பணம் சம்பாதிக்கணும், ஆடம்பரமா வாழணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கியமான குறிக்கோளா இருந்திருக்கு. கவிதா வேலை செஞ்ச லாரி ஷெட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஐஸ் ஃபேக்டரி இருந்துச்சு. அந்த கம்பெனில எட்வின் அப்படிங்கிற 29 வயது இளைஞர் வேலை செஞ்சிருக்காரு. கவிதாவும் எட்வினும் வேலை செய்யற இடம் பக்கத்துல இருந்ததாலையும் டீ கடை, லஞ்ச் டைம் இந்த மாதிரியான காரணங்களால அவங்க அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. இந்த வாய்ப்பு இவங்களுக்குள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்துச்சு. இதை தொடர்ந்து இவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரே வீட்டுல வாழவும் ஆரம்பிச்சாங்க. பக்கத்துல வேலை செய்யற இடம் இருந்ததால தினமும் இவங்க ஒன்னா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்னதான் கவிதா எட்வினை விட 3 வயசு மூத்தவங்களா இருந்தாலும் தனக்கு ஒரு அழகான மனைவி கிடைச்சிட்டாங்கன்னு எட்வின் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாரு. ஆனா அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற வகையில கவிதாவோட நடவடிக்கைகள் இருந்துச்சு. கவிதா வேலை செய்யக்கூடிய இடம் அதிகமா ஆண்கள் இருக்கிற இடம் அப்படிங்கறதால அங்க வேலை செஞ்ச பல ஆண்கள் கூட கவிதா நெருக்கமா பழகினதா சொல்லப்படுது. ஆரம்பத்துல இதை சாதாரணமா எடுத்துக்கிட்ட எட்வின் இதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பத்தி கவிதா கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. இதனால இவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுச்சு. அவங்களுக்குள்ள விரிசலும் ஆரம்பிச்சுது. இதே நேரத்துல கவிதாவுக்கு முத்துராஜா அப்படிங்கிறவர் கூட பழக்கம் ஏற்பட்டு அவர் கூட கவிதா நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல எட்வின் கூட இருந்த விரிசல் பெருசாகி எட்வினை விட்டுட்டு முத்துராஜா கூட கவிதா வாழ ஆரம்பிச்சாங்க. முத்துராஜா கூட கவிதா வாழ ஆரம்பிச்சாலும் அதுக்கப்புறம் அவங்க தொடர்ச்சியா லாரி ஷெட்ல வேலை செஞ்ச ஆண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்ட ஆண்கள் கூட ரொம்ப நெருங்கி பழகினதா சொல்லப்படுது. இப்படி கவிதா பல ஆண்கள் கூட நெருங்கி பழகினது முத்துராஜாவுக்கு பிடிக்காம இருந்ததால அவர் கவிதாவை திட்டி அறிவுரை சொல்லியிருக்காரு. ஆனாலும் கவிதா முத்துராஜா சொன்னதை கேட்காம இருந்ததால ஒரு கட்டத்துல முத்துராஜா கவிதாவை அடிச்சு துன்புறுத்தினதா சொல்லப்படுது. இப்படி கவிதா நெருங்கி பழகின அந்த 10க்கும் மேற்பட்ட ஆண்கள்ல ஒருத்தர் தான் 27 வயசான ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி. கருப்பசாமி கிட்ட கவிதா தன்னோட புருஷன் முத்துராஜா அடிக்கடி குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறதாகவும் அடிச்சு துன்புறுத்துறதாகவும் அவர் கூட வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கவிதாவை பார்த்து அவங்க அழகுல மயங்கி இருந்த கருப்பசாமி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா கவிதா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நமக்கு மனைவியா கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு ஆசையில சரி நீ உன் புருஷனை விட்டுட்டு என் கூட வந்துரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து கவிதா முத்துராஜா கூட வாழ்ந்த அந்த வீட்டை விட்டுட்டு கொலை நடக்கிறதுக்கு 2 நாட்கள் முன்னாடி, அதாவது நவம்பர் 7, 2019 அன்னைக்கு தான் தூத்துக்குடி விவேகானந்தா நகர்ல உள்ள அந்த வீட்டுக்கு கருப்பசாமி கூட கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி குடியேறி இருக்காங்க. கவிதா வீட்டை விட்டு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, யார் கூட பழகினாலும் பரவாயில்ல, அவங்க நம்மளை கல்யாணம் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு யோசிச்ச கருப்பசாமி அவங்க தன்னை நம்பி வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க தன்னோட பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா உன்னை விட எனக்கு வயசு அதிகம், அதனால உன் பேச்சை நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி கவிதா கருப்பசாமிக்கு கட்டுப்படாம இருந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு போன அந்த 2 நாட்களுமே கவிதா அதிகமா போன் பேசிக்கிட்டே இருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் நவம்பர் 9, 2019 அன்னைக்கு கருப்பசாமி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த சமயத்துல கவிதா யார் கூடவோ போன் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. கருப்பசாமி அவங்க கிட்ட யார்கிட்ட போன் பேசுறேன்னு கேட்டதுக்கு தான் தன்னோட தம்பி கிட்ட பேசுறதா கவிதா சொல்லியிருக்காங்க. இப்படியே சில நிமிஷங்கள் பேசினதுக்கு அப்புறமா கவிதா வீட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கும் போது திரும்பவும் அவங்க போன் ரிங் ஆயிருக்கு. அப்போ அந்த போன்ல கவிதா வேற ஒரு ஆள் கிட்ட பேசியிருக்காங்க. ரொம்ப நேரமா பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கருப்பசாமி யார் போன்ல அப்படின்னு கேட்டதுக்கு அது தன்னோட மாமா அப்படின்னு கவிதா சொல்லியிருக்காங்க. இப்படியே அன்னைக்கு கவிதாவுக்கு திரும்ப திரும்ப பல ஆண்கள் கிட்ட இருந்து போன் வந்துகிட்டே இருந்திருக்கு. யாருன்னு கேட்கும் போதெல்லாம் அண்ணன், தம்பி, சித்தப்பா இப்படின்னு ஏதோ ஒரு உறவு முறைய கவிதா சொல்லிக்கிட்டே இருந்தது கருப்பசாமிக்கு ஒரு வெறுப்பை உண்டு பண்ணியிருக்கு. அதே சமயத்துல அவங்க போன்ல பேசும்போது அவங்க பேசுற விஷயங்கள் உறவினர்கள் கிட்ட பேசுற மாதிரி இல்லாம ஏதோ நண்பர்கள் கிட்ட பேசுற மாதிரி ஜாலியான விஷயங்களா இருந்துச்சு. இதுதான் கருப்பசாமியோட ஆத்திரத்தை அதிகப்படுத்துச்சு. ஒரு கட்டத்துல கருப்பசாமி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நேரா கவிதா கிட்ட கேட்டு சண்டை போட ஆரம்பிச்சாரு.
அப்போ அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. ஆத்திரம் தலைக்கேறின கருப்பசாமி பக்கத்துல இருந்த ஒரு கட்டியை எடுத்து கவிதாவோட தலையிலையும் கை கால்கள்லையும் பலமா தாக்கியிருக்காரு. இதுல கவிதாவுக்கு இரத்த காயங்கள் ஏற்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேற முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்பவும் ஆத்திரம் அடங்காத கருப்பசாமி கவிதாவை இழுத்து போட்டு அவங்க கழுத்தை இறுக்கமா நெரிச்சிருக்காரு. இதுலதான் கவிதாவோட உயிர் ஒரு சில நிமிஷங்கள்ல அடங்கி போயிருக்கு. ஒரு ஆத்திரத்துல இப்படி பண்ணிட்டோமேனு யோசிச்ச கருப்பசாமி ஒரு கட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம கவிதாவோட உடலை அதே வீட்டுல வச்சு மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சிருக்காரு. மண்ணெண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரிஞ்ச அந்த உடல் அதுக்கப்புறமா அணைஞ்சும் போயிருக்கு. இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் போலீஸ் கிட்ட சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கே கருப்பசாமி திருப்பூருக்கு கிளம்பி போயிருக்காரு. இதே போல இந்த வழக்கு விசாரணையோட ஆரம்பத்துல கருப்பசாமி போலீஸ் கிட்ட சிக்கிறதுக்கு முன்னாடி கவிதாவோட முன்னாள் கணவர்கள்ல ஒருவரான எட்வின் கவிதா மேல ரொம்ப கோவமா இருந்ததாகவும் அதனால அவர் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அவர்கிட்ட தீவிரமா நடந்த விசாரணையில அவருக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறது தெரிய வந்துச்சு. போலீஸோட விசாரணையில இந்த கொலையை தான் பண்ணதா ஒத்துக்கிட்ட கருப்பசாமி இதுக்கப்புறமா இந்த வழக்கு விசாரணை கோர்ட்டுக்கு வந்தப்போ இந்த கொலையை தான் பண்ணல, இந்த கொலைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு மாத்தி பேச ஆரம்பிச்சாரு. இப்படி விறுவிறுப்பா நடந்த இந்த வழக்குல இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு இன்டர்நெட்லயும் நியூஸ் பேப்பர்லயும் தேடி பார்த்தப்போ இதுக்கப்புறம் இந்த வழக்கு சம்பந்தமான எந்த தகவல்களுமே மீடியாவில் வெளியாகாம இருந்துச்சு. காரணம், இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த ஒரு சில வாரங்கள்ல இந்தியா முழுக்க கொரோனா லாக்டவுன் காரணமா அனைத்து வழக்கு விசாரணைகள் தள்ளி போடப்பட்டதாலையும் மற்றும் ஊடகங்கள் இந்த வழக்குல கவனம் செலுத்தாத காரணத்தாலையும் இதுக்கப்புறம் இந்த வழக்குல என்ன ஆச்சுங்கிற தகவல்கள் நமக்கு கிடைக்காம இருக்கு. இந்த வீடியோவை பார்க்குற நீங்க யாராச்சும் இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட காவலர்களாகவோ இல்ல இந்த சம்பவம் நடந்த பகுதி மக்களாவோ இருந்தா இந்த வழக்குல என்ன நடந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா கிடைச்ச தகவல்கள் அடிப்படையில இந்த கொலையை பண்ணது கருப்பசாமிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியானதால இந்த வழக்கு பெரிய அளவுல இழுபறியா இல்லாம கருப்பசாமிக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கதான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஒருத்தங்க யார் கூட வாழணும், யார வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட விருப்பம். ஆனா திருமணம், கணவன் மனைவி அப்படிங்கிற கான்செப்ட்ல பெருசா நம்பிக்கை வச்சிருக்கிற இந்திய சமூகத்துல ஒரு ஆணோ இல்ல பெண்ணோ ஒன்னா சேர்ந்து வாழும்போது அது எதன் அடிப்படையிலான உறவுங்கிறத அவங்க ரெண்டு பேருமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கேத்த மாதிரியான நியாய தர்மங்களோட அவங்க வாழணும். அப்படி வாழலனா கண்டிப்பா மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பிரச்சனைகள் நடக்கத்தான் அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதே போல கவிதா மாதிரியான பெண்கள் கூட பழகுற ஆண்கள் அந்த மாதிரி பொண்ணை மனைவியா ஏத்துக்கணும் அவங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். இந்த வழக்கு சம்பந்தமான உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த வழக்கை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.